ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவுக்காக நிறைய ஓவியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தை ஒட்டி தான் நம்மளுடைய ஓவியங்கள் எல்லாமே இருக்கணும். இப்போ நம்ம ஓவிய போட்டிக்காக 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகள் வரையும் அளவிற்கு உள்ள ஓவியங்களை பார்க்க போகிறோம். ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 3, 4, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 60 நிமிடங்கள் டைம் கொடுப்பாங்க. அதை படத்தை வரைஞ்சி நீங்கள் கலர் அடிக்கணும். அடுத்தது 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் போட்டிக்கு கால அளவு 45 நிமிடங்கள். ஸோ அது கவின்கலை நுண்கலையில் வருது. இந்த ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல். ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதலுக்கு பொதுவாக நடுவர்களுடைய மதிப்பெண்கள் எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அவங்க 100 மதிப்பெண்களை 20 மதிப்பெண்களாக பிரித்து வச்சுருக்காங்க. வரைவின் நேர்த்திக்கு 20 மதிப்பெண்கள், சீரான வண்ணப்பூச்சுக்கு 20 மதிப்பெண்கள், சுற்றுக்கோட்டிற்கு உள்ளேயே தீட்டுதல் 20 மதிப்பெண்கள், பொருள் சார்ந்த வண்ணத்திற்கு 20 மதிப்பெண்கள், ஒளியும் நிழலுக்கு 20 மதிப்பெண்கள். இந்த ஓவிய போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா ட்ராயிங் கொடுத்துருவாங்க, பெயிண்டிங் அடித்தா போதும். அதுவே 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நம்ம பார்த்தோன்னா ஓவியத்தை வரைஞ்சி A4 அளவு உள்ள அட்டையில் வரைஞ்சி வண்ணம் தீட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 3rd, 4th, 5th இவங்க தான் பிரிவு 2க்கான மாணவர்கள். அடுத்தது பிரிவு 3 அவங்களுக்கும் அதே தான். A4 ஷீட்டில் ஓவியத்தை வரைஞ்சி கலர் அடிக்கணும். அதுதான். ஸோ வரைதல் சார்ந்த போட்டிகளுக்கு அந்த சார்ட் பேப்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான ஸ்கெட்சோ க்ரையானோ எல்லாத்தையுமே கலர் பென்சிலோ நீங்கள் தான் கொண்டு போகணும். இப்போது இந்த கலை திருவிழாவில் இளையோர் திறன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வெற்றி பெற வைக்கக்கூடிய, பரிசை வெல்லக்கூடிய சூப்பரான ஓவியங்களை தான் இளையோர் திறன் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எந்த அளவுக்கு அழகாக வரைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முதல் பரிசுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், இளையோர் திறன் ஒரு 3ஆம் வகுப்பு மாணவர்களை இதுதான் வரைய முடியும். ஸோ 3rd, 4th, 5th இந்த ட்ராயிங் ரொம்ப ஈஸி. கனவு காணு, கற்று வளரு, சாதனை படை. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைகிறீங்கனாலே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். இளையோர் திறன் அழகாக பாருங்கள், சூரியன், மேகம், பறவைகள் பறக்கிற மாதிரி, ஒரு செடியிலேருந்து அந்த கல்வியை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். கல்வி நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரும். எப்படி அந்த பல்பு வெளிச்சம் தருதோ அதே போல் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவது கல்வி அப்படிங்கிறதால படிங்கன்றத எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு பல்பு வரைஞ்சி அதுக்குள்ளே லைட்டை எரிய வச்சு அதுக்குள்ளே ஒரு புத்தகத்தை வச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி பரிசு வென்றது போல் என்னென்ன போட்டிகள்லாம் கலந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைந்து வண்ணம் தீட்டுதல், அப்புறம் படித்து ஒப்பிக்கிறது, மியூசிக்கு, சாங்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. கனவு காணும் இளமை, திறமை வளர்க்கும் இளமை, நாளை உருவாக்கும் இளமை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வரையக்கூடிய இளையோர் திறன் ஓவியம் தான். 3rd to 5th இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சிடலாம். அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் இந்த ட்ராயிங் வரையலாம். 6, 7, 8 யாராக இருந்தாலும். திரும்பவும் இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி அதாவது கனவு காணும் இளமை, சாதனை படைக்கும் இளமை அப்படின்னு சொல்லி தங்களுடைய இளமையை பாராட்டி எழுதியிருக்காங்க. அண்டு 7th, 8th பிள்ளைங்க இந்த படங்களை வரையலாம். இளையோர் திறன் அதே போல் இந்த படம் கூட நல்லாயிருக்கு. நீங்கள் 7th, 8th, 6th படிக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் வாசிக்கிற மாதிரியும், படம் வரைஞ்சி வண்ணம் கொடுக்குற மாதிரியும், ஒருத்தவங்க ப்ரைஸ் வாங்கிட்டு சந்தோஷமாக அதை காமிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ தேங்க்யூ. நிறைய பேர் நிறைய ஓவியங்களை வரைஞ்சி மேம் நான் ஸ்கூல் லெவலில் ஜெயிச்சிட்டேன், அடுத்த பிளாக் லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இன்னும் நம்மளுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு போட்டி